என்னாச்சு? ஆக்சிடென்ட்டுங்க. நம்ம சேனல் யாராச்சும் சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி வச்சுக்கோங்க. வச்சுங்க பயங்கரமாக இருக்குது. ஏங்க இங்கெல்லாம் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேங்க. ஸ்கூல் படிக்கும்போது என்னை ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போய் ஒரு சர்ச்சில் உட்கார வச்சாங்க. ஸோ அந்த சர்ச் மாதிரியே இது இருக்குது. ஏன்டா உன்னோட புழுவனைக்கு, அதாவது பொய் சொல்கிறதுக்கு வந்துட்டு ஒரு அளவு இல்லையாடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே வந்த மாதிரி தாங்க தோணுது. நான் என்னங்க பண்ணுவேன், அப்படி தான் இருக்குது. அவா பயங்கரமான வெயிலுக்கு வச்சுட்டு வரு. கூட்டநல்லூர் திருசூர். சோஹோ ஸோ நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமான்னு தெரில. செவக்காடுக்கு தான் நம்ம வந்துட்டு ரூட்டு போட்டோம். செவக்காடு பீச்சு எங்கே இருக்குன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி பார்த்துடலாமா? அடுத்து ஒரு நாள் வரட்டுங்க. ஸோ அங்கே நிப்பாட்டி செக் பண்ணிடலாம். இப்போ நல்ல நிப்பாட்டும். அப்பா ஃபஸ்ட்டு வர வெயில் போட்டு தாக்குதுங்க. ஒன்றுமே பண்ண முடியல. ஐயோ சாமி. ஸோ நம்ம செவக்காடுக்கு பீச்சுக்கு இன்னும் 36 கிலோமீட்டர் இருக்குங்க. செவா வெயில் தாங்க முடியாத வெயிலுங்க. ஃபஸ்ட்டு வர 36 தாங்க. இப்போ வந்து மணி கரெக்டாக டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1:16. ஸோ 2:13 அங்கே போயிடும்னு சொல்லுதுங்க. நம்ம கூகுள் மாத்தாச்சு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வைசர் ஓப்பனில் இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து வைசர் ஓப்பன் பண்ணிகிட்டே வந்துட்டு ஓட்ட தெரியாது. ஏன்னா அந்த ஒரு நான் ஏன் வைசரை க்ளோஸ் பண்ணி விட்றேன்னா தான் பார்த்தீங்களா, அந்தமாரி டஸ்ட்டு வந்து கண்ணில் அடிச்சிட்டே இருக்குமா, அதனால தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, ஜூபில் மிஷினோ சரியான இடமா இருக்குங்க. ஸோ அதனால தாங்க நான் வைசரை எப்பவுமே க்ளோஸ் பண்ணிடுவேங்க. அந்த டஸ்ட்டு வந்து கண்ணில் விழுந்துகிட்டே இருக்கும். பைக்கே நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது. நம்ம வைசரை க்ளோஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், டஸ்ட்டு ஒரு பொட்டு கூட நம்மகிட்ட வராது, வேற மாதிரி. ஸோ 36 கிலோமீட்டர் தான் வச்சுட்டு போயிடலாம். என்ன கருது டைட்டானியம் இண்டோனவர் இந்தியா என்ன வாய்க்கே வர மாட்டேது. ஆக்சுவலாக நமக்கு ஒன்றும் பெருசாலாம் இங்கிலீஷ் தெரியாது. ஃபஸ்ட்டு வரை சும்மா ஏதோ போட்டு. ஸோ இந்த ரோடு தானே? இல்லை 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 ரோட்லேயே போய் முன்னாடி போய் லெஃப்ட் எடுக்க சொல்லுது. ஃபஸ்ட்டு வரை ஸோ நம்மளை லாக் பண்ணிட்டாங்க. பயங்கர வெயிலுங்க, ஒன்றுமே பண்ண முடியல. தப்பு 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 தப்பு. இண்டிகேட்டராச்சும் போடுங்கண்ணா. என்னங்கண்ணா இப்படி பண்ணுறீங்க? ஏட்டோ இண்டிகேட்டர் போடும், இப்போ போட்டு என்ன பண்ணுறது?
ஹெல்மெட்டுக்குள்ள அப்படியே கப 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 கபன்னு வேர்க்குதுங்க. க்ளவுஸில் கூட இப்போ கூட காற்று உள்ளே போகுது, சும்மா வேர்த்து தட்டுதுங்க. பயங்கர வெயில், ஒன்றுமே பண்ண முடியல. எவ்வளோ என்னாச்சு? ஆக்சிடெண்ட்டுங்க. ஆக்சிடெண்ட் வச்சுட்டு ஒரு பஸ்ஸு வந்து கார் மேலே மோதிருச்சு போல். மோதலை உரசிருச்சு. ஸோ யாரும் பயப்பட வேணாம், பரவாயில்ல, எல்லோரும் சேஃப் தாங்க. ஸோ இன்னும் 35 கிலோமீட்டர்ஸுங்க. 35 கிலோமீட்டர் 53 மினிட்ஸ் காட்டுது. 53 மினிட்ஸ் காட்டுது ஸ்டோரி. அடிக்கிற வெயிலுக்கு போய் நல்ல ஒரு ஜூஸ் குடிச்சு முடிச்சுங்க, பயங்கரமாக இருக்கும் ஸ்டோரி. எஸ்டி தாமஸ் காலேஜை பார்த்தீங்களா? நடு மெயின் ரோட்டில் இருக்கு. ஒரு கிரவுண்ட் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஸ்டோரி சத்தியமாக முடியலைங்க, பயங்கர வெயில். டிரைவ் பண்ண முடியல. இல்லை, இந்த வெயிலை தான் தாங்க முடியல நம்மளால. பயங்கரமான வெளில இருக்குங்க. வா, என்னங்க சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய இடமா? என்ன ஸ்டோரு? ஏதாவது ஒரு டெம்பிள் போலங்க, அது வேற மாதிரி இருக்கு. ஒரு பழைய டெம்பிளுங்க, சரியான இடம். ஸோ இதை பற்றி இது பேர் ஏதாச்சும் இங்கிலீஷில் போட்டிருந்தாலாச்சும் பார்க்கலாங்க. மலையாளத்தில் போட்டிருக்காங்களேங்க. பயங்கர அட்வென்ச்சராக ஒரு நம்ம. ஆனால் பயங்கரமான இடங்க, ஃபுல் ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய இடம்ன்றீங்க ஒரு கோயிலுக்கு. ஓகே ஓகே. ஐயோ, நம்ம வாட்டுக்கு அழகாக ரசிச்சுட்டு ரோட்டை மாந்துட்டு போக தெரிஞ்ச ஸ்டோரி. அந்த பக்கம் போக தெரிஞ்சோம், பரவாயில்ல, போனாலும் ரிட்டன் வந்து திரும்பிக்கலாம். இருந்தாலும் பின்ன நான் இண்டிகேட்டர் போட்டு டப்புன்னு திருப்பிட்டேன். அதுதான் தப்பு. எப்பயுமே இண்டிகேட்டர் போட்ட செகண்டே திரும்பக்கூடாது. பெரிய 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 தப்பு அது. அதுதான் பெரிய தப்பு இருக்கிறதுலே. கேரளா பொண்ணுங்கன்னாலே அழகுதாங்க. அதாவது அழகை வந்து ரசிக்கலாம், அது தொடக்கூடாது. தொட்டு பார்க்கணும்னு நினச்சதான் ஆபத்து. ஸோ அந்த கோயில் என்ன கோயில் எனக்கு சத்தியமாக தெரில ஸ்டோரி. அது ஏதாச்சும் இங்கிலீஷில் ஏதாச்சும் போட்டிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அவங்க ஃபுல்லாக மலையாளத்தில் போட்டு வச்சுருக்காங்க, ஒன்றும் புரிய மாட்டுது. நமக்கு தமிழ் ஆச்சு, இங்கிலீஷே தக்க மொக்கா, இது மலையாளமா? ஓகே, நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 33 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 50 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிரும் சொல்லி காட்டுது. H2R வெயிட் அண்ட் சி. ஒரு பயங்கரமான இடத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்திருக்க ஹிமாலயனுமே பயங்கரமாக இருக்குது. ஆனால் டேங்கு தான் அதை எடுத்து கொடுக்குறதே. இப்போ பழைய ஹிமாலயன்னா பயங்கரமாக இருக்குங்க இன்னும். சபா, சீனலாக போட்டு தட்டி வச்சிருக்காங்களே. கரெக்டாக நம்ம வந்து நிற்க சிக்னல் போட்டாங்க. வேற மாதிரில ஓகே. கரெக்டான ரோட்டு தான் பிடிச்சிருக்குமா? எஸ். இல்லை, இத்தனை ரோடு பெரியுது. இதில் எந்த ரோட்லங்க எப்படிங்க போவாங்க?
இன்னும் 32 கிலோமீட்டர்ஸ் தான் H2R 48 மினிட்ஸில் போயிடலாம்னு சொல்லி காட்டுது. நம்ம கூகுள் மாத்தாச்சு. எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதே நம்ம திருப்பூர் போவீங்களா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறுத்து போவீங்க. அப்புறம் ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம் இங்கிட்டலாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், மனசே விட்டுருங்க பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு. இவங்களாம் அப்படியே நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது ஹெல்மெட்டுக்குள்ளே. இதுக்குள்ளே வேறு அந்த ஸ்கூல்லா கேப், ஆமாம் அது வேறு போட்டிருக்கோமா, அதுவுமே பயங்கரமாக இருக்குது வச்சுட்டு வரு. ஸோ கரெக்டாக 2 மணிக்கு போய் ரீச் ஆகும் சொல்லி காட்டு வச்சுட்டு வரு. பார்க்கலாம். போயிட்டு ஒரு நல்ல ஜூஸ் குடிக்கணுங்க, நல்ல ஜில்ல கூலிங்காக ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. முருகா, ஆஹா, எரிதடி மாலா அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இது வந்து ஏரியாக்குள்ளே போகிற ரோடு தாங்க, இது வந்து பைபாஸ் கிடையாது. அம்மா H2R சத்தியமாக சொல்கிறேங்க, வெயில் அடி கொளுத்துதுங்க. இது என்னங்க கோயம்புத்தூரோட இங்கே வெயில் அதிகமாக இருக்கும் போல். பார்த்துக்கலாம், எது வந்தாலும் ஒரு டெஸ்டினேஷனில் தான் நிற்கணும், அதுதான் நம்மளோட. ஸோ இங்கேயும் ஒரு பிரமாதமான ஒரு கோயில் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க H2R. கோயிலா இது? கோயில் அது வேற என்னமோ போல. பயங்கரம் சத்தியமாக இப்படி ஒரு வெயில் நான் பார்த்ததே இல்லை H2R. பிரிச்சு தட்டுதுங்க வெயில். அதாவது இங்கே மோஸ்ட்லி சர்ச்சு தாங்க அதிகமாக இருக்கும், சர்ச்சு மசூதி தான் அதிகமாக இருக்கும். ஸோ கோயிலை பார்க்குறது யாரு இங்கே. கோயிலை பார்க்குறது வந்து ரேருங்க இங்கே. கொஞ்ச நேரம் வயசில் ஓப்பன் பண்ணி தாங்க விட்டோண்ணா. அப்பா பயங்கரமான வெயிலுங்க சாமி. நல்லா இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஒரு சூப்பர் பைக் எடுக்கணும் H2R. எதுக்காக எடுக்கிறோமோ இல்லையோ அந்த க்ரூஸிங் கண்ட்ரோலுக்காக எடுத்தாங்க. அவனை தாங்க நமக்கு நிறையா. ஸோ அந்த கழுத்தில் பயங்கரமாக வலிக்குது H2R. தானா தானா நான் ஒரு வயசுல இருக்கும்போது வந்துட்டு அப்பா தாங்க இதெல்லாம் அப்பா வந்து கேரளாக்குள்ள நல்லா. நம்ம என்ன சோட்டா ரைடு, அப்பாலாம் படா ரைடு. கேரளாக்குள்ள இருக்கும்போது அப்பா பின்னாடி உட்காந்துக்கிறோம், கடைக்கு காசு வசூல் பண்ண போகும்போது பின்னாடி உட்காந்து போவேன். அப்போ நாங்கள் தான் கணக்கு பார்ப்போம். நான் போனேன்னா நான் கணக்கு பார்ப்பேன், அண்ணன் போச்சுன்னா அண்ணன் கணக்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் அப்பா தான் எல்லா ஏரியாவும் சுற்றி காட்டுவாங்க. கேரளாக்குள்ள எல்லா ஏரியாவுமே அப்பா கற்றுப்பிடி.
ஸோ அது ஒரு காலங்க, அப்படியே அப்பா கூட போய் சுற்றி பலான ஒரு காலம் எங்கே, இப்போ நம்மளா ஊர் சுற்றுற காலம் எங்கே, வேற மாதிரி இருக்கு. ஆஹா, பென்ஸ் வச்சுட்டு வரு பென்ஸு, நான் தான் சொன்னேன்ல. ஆமாம், ஒரு சின்ன பிரிட்ஜு. ஆனால் இங்கே தான் எப்படி தண்ணி 24 hours இருக்குன்னே தெரிய மாட்டுது. வெயில் எந்த அடி அடிக்குது. அந்த அக்காவை பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு முன்னாடி நடுவில் ஒரு குழந்தை வச்சுருக்காங்க. குழந்தை வந்துட்டு பேக் ஒன்று முன்னாடி போட்டிருக்காரு. அந்த பேக்கோட அந்த ஷோல்டரு லாக்கை பிடிச்சிருந்தாங்க. போகிறேன், இண்டிகேட்டர் போட்டு வர்றாரு. அண்ணா போகிறேங்க. ஓகே ஸ்டோரு. கரும்பு ஜூஸ் வச்சிட்டாரு, மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த முறை வரும்போது பார்த்துக்கலாம், வரும்போது தான் நான் பிடிச்சிக்கலாம். எலக்ட்ரிக் பைக் ஈவி. சவா வெயில் போட்டு தாக்குதுங்க. ஸோ இன்னும் 27 கிலோமீட்டர்ஸ் 41 minutesல போயிடலாம் சொல்லி கூகுள் மாதாச்சு காட்டுது. ரோடு நல்லா தான் ஒரு பிடி பிடிச்சிடலாம், பட் இது ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தாங்க இருக்கும் போலங்க. பார்த்தீங்களா, ஸோ கேரளாக்குள்ள வந்துட்டு கேமரா ஹெல்மெட்டில் வந்து மாட்டக்கூடாது. ஸோ எந்த ஒரு போலீஸ்காரன் வந்தாலும் இது வரையும் பார்க்கல. ஸோ பார்த்தானா என்ன சொல்லுவாங்க தெரியலை, பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது. என்னங்க 4 எக்ஸாஸ்ட் இருக்குதுல, வா பின்னாடி பார்த்தீங்களா இல்லையா, வேற மாதிரி இருக்குங்க காரு. 4 எக்ஸாஸ்ட் இருக்குது, அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2. க்ளோஸ்டாராக ஏதோ ஒரு காருங்க. ஐயோ சரியாக பேரை பார்க்காமட்டா ஸ்டோரு. பொறுங்க, அவர் நமக்கு முன்னாடி வந்தாருன்னா பார்த்தா சொல்கிறேன். மாடிஃபிகேஷன் இங்கே வந்துட்டு அலோடு கிடையாது ஸ்டோரு. ஸோ ஏதோ ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், பெருசாலாம் மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. நாடு பையாக இருக்குங்க, ஏதோ நம்ம ஏரியாவில் போகிற மாதிரி. பயங்கரமாக இருக்கு ஸ்டோரு. ஸோ இந்த ரைடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரைடு வந்து கிட்டத்தில் பக்கமாக இருக்கலாம், பட் இருந்தாலுமே வந்துட்டு எதிர்பார்க்காததான் நடக்கும்போது வந்துட்டு அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நமக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து அதிகம். ஒரு சின்ன விஷயம் நம்ம எதிர்பார்க்காம போகும்போது ஒரு சின்ன விஷயமா நடக்கும், அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த ரைடில் வந்து 2 விஷயம் நடந்துச்சு. டனல் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. டனலில் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதேமாதிரி அந்த அண்ணா வந்து பேசும்போது அதுவுமே வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ அது ரொம்ப பெரிய மனசுங்க. அது வர நேரம் ஒரு 15 minutes வெயிட் பண்ணதுமே வெயிட் பண்ணாது, அதான் விஷயமே. வாங்க கதையே அங்கே தான்றாங்க. ஸோ இன்னும் 24 kilometers தான் வச்சுட்டு வரு. ஐயோ 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 ஐயோ.
லோ பேட்டரி வந்து வச்சிட்டாரு. டக்குன்னு நம்மளோட டெஸ்டினேஷன் போகணும். ஸோ ரெக்கார்டில் தாங்க இருக்குது. நல்ல வேலைங்க. 23 கிலோமீட்டர்ஸ் வச்சுட்டு வரேன். ஒரு வேற மாதிரியான ரைடாக இருக்குது. ஃபுல்லாக ஏரியாக்குள்ளே தாங்க போகிறோம். வளைஞ்சி 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 அப்பா இப்படி தான் பண்ணக்கூடாது. ஏன்னா டக்குன்னு இந்த ஏரியாலலாம் பஸ் உள்ளே வந்துடும். நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவும். ஸோ பக்கத்துலேயே மரம் வீடு பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்கு. ஸோ கரும்பு ஜூஸ் குடிக்கலாமா வேணாமா வாங்க. இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் தானே. ஸோ டெஸ்டினேஷனில் போய் பார்த்துக்கலாம் ஸ்டோர். ஸோ ஒரு சின்ன வாட்டர் கிராஸ். ஐயா நம்ம ஊரில் தண்ணி வந்து இந்த மாதிரி நிற்காதா ஸ்டோரு. ஸோ இவங்க இதெல்லாம் வந்து சதுப்பு நிலமான இதெல்லாம் வந்து வயல் போல். வயல் இல்லை, ஆமாம் வயலாக யூஸ் பண்ண இடத்துலையுமே தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா. வேறு மாதிரி இருக்குல்ல. அப்பாடா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கீழே போட்டினாங்க. பயங்கரமாக இருக்குங்க. நல்லா இப்படியே இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரியே தான் வராது. பின்னாடியெல்லாம் பயங்கரமாக எரியுதுங்க வெயிலுக்கு. அதுங்க கேரளாவை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கேரளா அப்படின்னா என்னோட பழைய காதல் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதெல்லாம் ஒரு வகையான காதல் நல்லா இருக்கும். பழைய நினைவுகள்லாம் ரொம்ப, அதாவது ஒரு ஹாலிவுட் படத்தில் சொல்லுவாங்க, நினைவுகள் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. நினைவுகள்லாம் சொல்லப்போனால் உண்மையிலே ரொம்ப ஆபத்தானதுங்க. ஏன்னா நம்ம கூட ரொம்ப பழகி நெருக்கமாக இருந்தவங்க ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, போனது, வந்தது, பண்ணது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ரிமைண்டாக வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயங்க. எனக்கு என்னமோ சரியான ஒரு தனித்தாக இருக்குது. எந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஸ்டோரு ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்று தான் போகணும் போல. ஸ்டோர் பயங்கரமாக ஒரு இருக்குது. ஓகே வா. ஸோ அந்த ஸ்கூல்லாம் வந்துட்டு மேலே அப்பா ஓகே ஒரு மாதிரி அழுத்திக்கிட்டே வந்து ஸ்டோர். இப்போ ஓகேங்க. ஓகே அம்மாட்டு போயிட்டே இருக்கலாம் ஸ்டோர். அந்த ஸ்கூலில் வந்துட்டு கொஞ்ச நேரமாக அப்படி மேலே ஏறிச்சு ஸ்டோரு. கொஞ்ச நேரம் வயசில் திறந்துட்டு விட்டோம். ஸ்கூலில் வந்து மேலே ஏறிடுச்சு. ஓ மைக்கு நல்ல வேலை, மைக்கில் ஆன்ல இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா இல்லைன்னா சம்பவங்கள் எங்கேருந்து விடும். செம்ம ரோடுங்க, சின்ன ரோடு தான். பட் இருந்தாலுமே பெருசாக நமக்கு வந்து ஒரு சின்ன ரோட்டில் போகிறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலே ஆகலை. ஓகே ஏதோ ஒரு பைபாஸில் போகிற அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது.
பைபாஸில் போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓஹோ, ரோடு ஜம்முன்னு இருக்கு, போகிற வழியும் ஜம்முன்னு இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? இதாங்க வாழ்க்கை. தார் நமக்கு பிடிச்ச ஒரு வண்டி. இது பிடிக்கும், பென்ஸு பிடிக்கும், வேற அப்புறம் ஓடி அது பிடிக்கும். ஸோ இன்னொரு அரை மணி நேரத்தில் போய் அண்ணா ஆனால் இந்த பழக்கம் மட்டும் மாறவே மாட்டேதுங்க. பஸ்ஸில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, பாக்கோ இல்லை ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு ஜன்னல்லேருந்து எச்சிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த பழக்கம் மட்டும் மாறவே மாட்டுது. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியலைங்க சாமி. அப்படியே பெட்ரோல் பங்க் பக்கத்தில் செம்மையாக இருக்குங்க. வீடு எல்லாமே இங்கே பயங்கரமாக கட்டுவாங்க. கேரளா பொறுத்த அளவுக்கு வீட்டோட அந்த டிசைனும் சரி, அவங்க கட்டுற அந்த அந்த மெட்டீரியலும் சரி பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, ஓ சார், சவுண்ட் நல்லா இருக்குல்லங்க. டம 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 டம. இதுக்கு தான் ஆரி எடுக்கிறாங்க. ஆனால் முந்தா நேற்று கூட யாரோ ஒருத்தருங்க என்கிட்ட கேட்டார், ஓ வா நல்லா இருக்கு ஸ்டோரு, ஃபுல்லாக தண்ணி. இப்போ உங்களுக்கு மட்டும் எங்கிட்ட இருந்துப்பா தண்ணி வருது? ஸோ நம்ம ஒரு இடத்துல கேரளாவில் வந்து சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் 10 மீட்டர் தான் ஒரு ஆற்று ஒன்று போகும். ஸோ டெய்லி குளிக்காமல் இருந்தாலும் கூட அப்போ வந்து டெய்லி குளிச்சுடுவோம். அது சின்ன வயசுல யார் பெருசாக குளிக்கிறதுக்குள்ள ஆசைப்பட மாட்டோம். எல்லாரும் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அங்கே பீச் இருக்க ஒட்டியுமே வந்துட்டு ஆச்சு பீச்சுன்னு பாருங்க, ஆற்று. அந்த ஆற்றுல வந்து டெய்லியும் குளிப்போம். நான், அம்மா, அக்கா, என்னோட எக்ஸ் லவர் எல்லா பேருமே குளிப்போம். பயங்கரமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வராது. ஓகே, ஸோ ஐயோ அவா வெயில் போட்டு வாட்டுதுங்க. பில்லியன் டிரைவரெலாம் உட்காந்துருந்து அவ்வளோதாங்க, வேலையை சோழி முடிஞ்சுதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்களா வீடு பயங்கரமாக கட்டிகிட்ருக்காங்க. அப்பா, இது மாங்காய் சீசன் போலங்க. எல்லா மரத்துலையுமே மாங்காய் பயங்கரமாக காய்ச்சி தொங்குது. சூப்பரில். ஸோ 17 கிலோமீட்டர்ஸ் 26 மினிட்ஸ் ஏக் ரோடு. ஒரே ரோடு தாங்க, இதிலே போய்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்க. ஒரே ரோட்டில் போயிட்டே இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. பயங்கரமாக இருக்கு ஸ்டோரி. நல்லா இருக்கு இந்த ஊரோட அந்த அட்மாஸ்பியர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டோரி சீரியஸாகவே. ஸோ கேரளாவிலேருந்து நம்ம ஸ்டோரி யாராவது ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸ்டோரி. ஸோ இங்கே இந்த பக்கம் ரைட்டில் போடுங்க. வாவ், பயங்கரம். ஒரே ரோடு தான் ஸ்டோரு. 16 கிலோமீட்டர் காட்டுது. பட் எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வீடாக இருக்குது, இங்கே எப்படி பீச் இருக்குது பார்க்கணுமே. பார்த்துக்கலாம்.
அதுவும் இல்லாமல் இங்கே வந்து லாட்ரி வந்து பயங்கர ஃபேமஸுங்க. லாட்ரி வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. ஸோ இதுலேயுமே அவங்களுக்கு நிறைய இன்கம் வருது. ஏதோ ஒரு அரசு ஒரு ஏதோ வாங்கிட்டு போகிறோம், லாட்ரி வாங்கிட்டு போய் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயும் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டோரி லாட்ரி கேரளா பொறுத்த அளவுக்கு லாட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் கரப்ஷன் தான். வேற மாதிரி பண்ணுவாங்க லாட்ரிலாம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எதுவும் லாட்ரி வாங்கினது கிடையாது. ஸோ எங்கள் மாமா ஒரு டைம் வாங்கினாரு, பட் அது விளையலை. அவங்களுக்கு தெரிய வச்சுட்டு லாட்ரி கொடுக்குறவங்களுக்கு எந்த நம்பர் விழுகு எந்த நம்பர் விழுகாதுன்னு. அப்படி இருந்தாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்களே எடுத்து வச்சுக்குருவாங்க. யாராவது தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதில் கமிஷன் பார்ப்பாங்க. அதெல்லாம் நிறைய நடக்குங்க எஸ்டருங்க. என்னங்க ஆப்போசிட்டில் வண்டி கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு. லான்ச்சர் சூப்பராக இருக்கும் லான்ச்சர். ஸோ லான்ச்சர் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, பயங்கரமான காருங்க. அதுக்கான ஸ்பேர் கிடைக்கிறது கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். லான்ச்சர் வந்து ஒரு எப்படின்னா ஒரு சொல்கிற வார்த்தை வரமாட்டுது. டிஃபெண்டர் வாவ் பயங்கரங்க. இதெல்லாம் நான் இதில் படத்தில் தாங்க பார்த்துருக்கேன். டிஃபெண்டர்லாம் செம காரு. டிஃபெண்டர் ஃபஸ்ட்டு ஒரு அந்த பக்கம் தண்ணிங்க ஃபுல்லாக. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, எனக்கு ஃபோனில் நல்லா தெரியுது. தண்ணியா? ஆமாங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி. நமக்கு ரைட் சைடு அதான் அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி. கொஞ்ச நேரம் வயசில் ஓப்பன் பண்ணி தாங்க போட்டோங்க. ஸோ அந்த வீடெல்லாம் இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி. அப்படி தான் எனக்கு இங்கே காட்டுது, பார்த்தா தான் தெரியுங்க. ஸோ இன்னும் 13 கிலோமீட்டர் தாங்க. போல பெரிய விடுங்க, ஒன்று நடுவில் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. எப்பா பயங்கரமாக இருக்கா ஸ்டோரி. ஏன்னு கேட்டிங்கன்னா ரோடு அல்டிமேட்டுங்க. அந்த ஒரு அவ்வளோக்கா வந்து ஃபீல் ஆகலை, ரொம்ப ரோட ஹார்டு வந்து இருக்க மாதிரி ஒன்றும் ஃபீல் ஆகலை, நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிச்சிங்களேன், என்னடா ரோடு அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு மோசமாக இருக்கும். ஆனால் இது வந்து பயங்கரமாக இருக்குது ஸ்டோரி. இது என்னை காணா. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு இன்னும் கரெக்டாக 11 கிலோமீட்டர்ஸ் ஃபஸ்ட்டு வாரு. கூகுள் மாத்தாச்சு வந்து இன்னும் 18 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போயே மணி வந்து ஃபோனில் வேறு சார்ஜ் ட்ரை ஆயிடுச்சுங்க. எல்லா ப்ரிப்பரேஷனாலும் வந்தாலுமே எதுலையாச்சும் உங்களை மாட்டிக்கிற வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சரி, வயசில் ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டும் வச்சது. ஏன்னா வேர்க்குது, பயங்கரமாக வேர்க்குதுங்க உள்ள.
ஏப்பா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து அது பாட்டுக்கு போகும். நல்ல போதையாக இருக்குது, ராஜ போதையாக இருக்குங்க. மத்தியானம் தண்ணி கூட படலைங்க வாயில். நல்லா ஜூஸ் குடிச்சோன்னு சொல்லுவேன். ஸ்டோர் இன்னும் 9.7 கிலோமீட்டர் தான் ஸ்டோர். என்கிட்ட வேறாரு இவரு. ஓஹோ ரோடு பயங்கரமாக இருக்குது. இதுக்குள்ளே என்ட்ரியே கிடையாது போல். ஒரே ஒரு ரோடு அந்த பக்கம் என்ட்ரி செம்மையாக இருக்குது. நல்ல தூசி வந்துருச்சுங்க சாலா. ചേച്ചി എവിടെ? തൊട്ടടുത്ത ആലപ്പുഴ. வாவ் ஃபுல்லாக தண்ணிங்க, பயங்கரமாக இருக்குது. அதில் அலை வர்றது உங்களுக்கு தெரியுதான் தெரியல, சென்ட்ரலில் அலை வருதுங்க. ஸோ இந்த பக்கம் மீனெல்லாம் பிடிக்கிறாங்க, வேறு லெவலில் இருக்க ஸ்டோரு. பார்க்கலாம். ஸ்பீடாக பார்க்கக்கூடாது, ஸ்பீடாக பார்க்கக்கூடாது, ஸ்பீடாக பார்க்கக்கூடாது, ஸ்பீடாக பார்க்கக்கூடாது. ஸோ இங்கேருந்து ஏதோ ரைட் எடுக்க சொல்லுது ஸ்டோரு. கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் எடுக்கணுன்றதுங்க நம்ம கூகுள் குட்டிச்சாத்தான். ஒரு ரைட்டு காணாமேங்க. ஸோ இன்னும் இருக்கா? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பார்த்த இந்த இதோட இது ஒரு சைடு தான் பீச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்டோர். ஸோ இதில் தாங்க லெஃப்ட் எடுக்க சொல்லுதுங்க. லெஃப்ட் எடுத்து ஒரு 7.2 கிலோமீட்டர்ஸ் கஷ்டம் வரேன். என்ன சவுண்டு? சிக் 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 சிக்கிறேன். முக்கு பிரிச்சு எந்த சேட்டோ என்னங்க மலையாள சகலமாக வந்துட்டுருக்கு. நம்மளும் மலையாளி ஆயிடுவோம். அப்பா இப்போதாங்க நிம்மதியாக இருக்குங்க. ஸோ கேரளாவில் யானைகளுமே ஸ்பெஷல். அவங்களாம் வந்துட்டு ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. ஸ்ப்ரெண்ட் அண்ட் நைட்டு வாய்ஸ் ஆஃப் நார்த். இளநீ அப்பா வேற மாதிரி இருக்கு ஃபஸ்ட்டு வர அந்த ஏரியாவே நல்லா இருக்குது. சும்மா ஜில்லுன்னு இருக்குங்க. ஓரளவுக்கு
வெயில் வந்து ஜில்லுன்னு இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளாக வெயில் இல்லை. அந்த பைக்காரனை மயந்துட்டாங்க. என்னன்னா அப்பா அடிச்சுட்டு அடியிலெல்லாம் தீ பிடிக்குது அடிச்சுட்டு. ஏன்னா அதான் சொன்னல சீட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது அடிச்சுட்டு. அதனால தான் 9 minutes 5.3 kilometers அடிச்சுட்டு. ஓ வா 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 ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ எக்ஸைட்டிங்கில் போய் டம்முக்குன்னு போனதும் இருக்குது. சும்மா எதிர்பார்க்காம போய் சர்ப்ரைஸான விஷயம் நிறையா இருக்குது ஸ்டோரி. ஆக்சுவலாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வந்தாச்சு 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 வந்தாச்சு. இங்கிட்டு போகலாம் இங்கிட்டு போகலாமா இங்கிட்டு போகலாமா? கரெக்டான ரூட்டு தானா இது? எஸ், இந்த பக்கம் தான் ஸ்டோர். ஸோ இது ஃபுல்லாகவே கடலுங்க, தெரியுதா இல்லையா? நீங்கள் அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு வானம் மாதிரி இருந்திருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக கடல், காற்று சும்மா ஜில்லுன்னு அடிக்கிற ஸ்டோரு. ஸோ ஈவினிங் டயத்தெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கோம், நைட்டு தான் இங்கேருந்து கிளம்புறோம். அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கான நமக்கான இதாகும். பயங்கரமாக இருக்க ஃபஸ்ட்டு என்னால் அந்த ஒரு சந்தோஷத்தை தண்ணியை பார்த்தோம், அந்த சந்தோஷத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ பார்க்கிங்கே ஒரு நல்ல ஏரியா இருந்தால் உட்காந்து இந்த அழகாக ரசிக்கலாம் ஃபஸ்ட்டு. இன்னொருங்க கடலுக்கு பக்கத்தில் வீடு வேற மாதிரிங்க. ஸோ அங்கே ஒரு கப்பல் நிற்கிதுங்க. இருங்க, அங்கே பீச்சில் போய்ட்டு கப்பல் ஏற்றணும் பார்த்து சொல்கிறேன். பயங்கரமாக இருக்கு கஷ்டவாரு. ஸோ நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வாய்க்கார மாட்டேன், எக்ஸப்ட் ஸ்டேஸ்னால் வாய்க்கார மாட்டேங்க வருங்க. ஸோ நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும்னு. வேற மாதிரி அடிச்சுட்டு. ஸோ இன்னும் 3.5 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு ஒரு நல்ல இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வண்டியெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு. ஸோ ஈவினிங் டைம் வரையும் நம்ம இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் இன்றைக்கி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஃபுல் டே நம்ம இங்கே தான். ஈவினிங் ஃபுல்லாக பார்த்துட்டு சன்ரைஸ் முடிஞ்சால் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சன்ரைஸ்ன்ற மாதிரி சன்செட்டை முடிஞ்சால் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அல்டிமேட். Only 3 kilometers. பயங்கரமா இருக்கு ஸ்டோரி. வாவ், ஐயோ மறைச்சிருச்சுங்க. ஆனால் வேற லெவலுங்க. எங்கனக்குள்ளே ஸ்கூலு வீடு எல்லாமே எங்கனக்குள்ளே இருந்தால் செம்ம லொக்கேஷனுங்க இது. சத்தியமாக சீரியஸ்லி இது வந்துட்டு வேற மாதிரியான ஒரு லொக்கேஷன். ஏன்னா பக்கத்துலேயே எங்கனக்குள்ளே வீடு வேற மாதிரி இருக்கும். நைட்லாம் அப்படியே ஜில்லுன்னு காற்றடிக்குங்க. எனக்கு அப்படியே அந்த கருவாடு அதை கருவாடு தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாடை பயங்கரமாக வருது எனக்கு. பயங்கரம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்துட்டு வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி இருக்கும். பசங்களோட ஜாலியாக அந்த இடத்துல உட்காந்துட்டு. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு வந்துட்டு இது சும்மா ஒரு கடல், அவ்வளோதான், கடலுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இது வந்து கொச்சினோட சேர்ந்து வரும்னு நினைக்கிறேங்க நான். ஆமாம், கொச்சினோட சேர்ந்து அந்த லைனில் தான் வருது. ஸோ ஒரு 4 minutes. ஆமாம், டெஸ்டினேஷன் சார்.
டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகுது 1.8 கிலோமீட்டர்ஸ். ஸோ அது கொச்சினோட சேர்ந்து வருதுங்க அந்த கடை. பயங்கரமாக இருக்குது. காலனிப்பாடி. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காலனிப்பாடின்னு ஒரு ஏரியாவில் இருக்கும் ஃபஸ்ட் வரை. ஸோ இது வந்து சவக்காடு என்ற ஒரு இடம் தான். பட் அங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்டு காலனிபாடின்னு ஒரு ஸ்ட்ரீட்டு. பாரன்பாடி பாரன்பாடி வேற லெவலில் இருக்காங்க ஊர் பேரெல்லாம். பயங்கரம், எதிர்பார்க்கவே இல்லை ஸ்டோரு. நான் கூட நினச்சேன் சரி ஓகே பீச்சுனா வந்துட்டு ஒரு ஆத்தோரம் ஒரு ஏரி ஓரம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அப்போல்லாம் பெரிய கடலுக்கு பக்கத்தில். வாவ், ஃபுட்பால் ஃபேமஸ். இங்கே வந்து 500 மீட்டர்ஸ். $400 meters to you reach 400 meters. Turn left, then turn right. Head north, then turn right. Sorry. சேட்டா சவக்காடு பீச் எப்படி போகணும்? சவக்காடு பீச் எல்பை லிஃப்டா? தேங்க்ஸுங்க. ரைட்டுன்னது. ஐயோ பாவங்க, நம்ம அட்ரஸ் கேட்டோமா அந்த அக்காவோட வாயை டமார்னு இடிச்சிட்டாருங்க. வேற லெவலு. ஸோ பார்க்கிங்க்கு இங்கே பைக்கு இடம் இல்லை போலையங்க. பைக் பார்க்கிங்க. ஓகே. ஸோ பைக் பார்க்கிங் வந்துட்டு லெஃப்ட்லங்க. ஓகே. ஐயோ என்னங்க இப்படி வெயில் அடிக்குது. சேஃபா இங்கே. ஸோ ஆக்சுவலாக வந்து ரீச் ஆகிட்டுங்க நம்ம ஸ்டோரு. இதுதாங்க நைட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வண்டி வந்து ஓடட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே எல்லாமே போட்டு தாங்க. பின்னாடி நிற்கிறது எல்லாமே போட்டு தான். இருங்க நான் காட்டுறேன்.